இந்த பூமி பந்துல இதுல 70 விழுக்காடு நீர் தான், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் 1/3 பங்கு காடு இருக்கணும். அங்க இருந்து நேரடியாக வெப்பம் பூமிக்கு வராமல் தடுக்கிற வேலையை வளிமண்டலம் என்ற காற்று படலம் செய்கிறது. அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார்? அது இந்த காடுகள் தான், மரங்கள் தான். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஓசோன் படலம்ங்கிறோம். அறிவியல் பேர்ல நம்ம தமிழ்ல வளிமண்டலம், காற்று படலம்னு சொல்றோம். இதுல உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் மலைக்காடுகள் 20 விழுக்காட்டை நிறைவு செய்யும். மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசி, அறிவியல் பேர் ஆல்கா, நம்ம சொல்றது நீல பச்சை பாசி. அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கு. அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை, எரிஞ்சு சாம்பலாகிறார். உன்னால அந்த வெப்பத்தை தாங்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அப்ப தாங்குற அளவிற்கு தடுத்து நிறுத்துபவன் யார்? இந்த மரங்கள். இந்த மரம் என்ன செய்யுது? இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப இந்த மரத்துல ஒரு இலை பட்டுச்சுன்னா பழுப்பா இருக்கும், கீழே விழுந்ததெல்லாம் பாரு பழுப்பா இருக்கும், என்ன செத்துருச்சு. அந்த பழுப்பு நிறத்தில் தான் இந்த மரத்தின் இலைகள் இருக்க வேண்டும் நியாயமா. அது ஏன் பச்சையாகுது? சூரிய ஒளி வெப்பத்தை அது தாங்கி அந்த வெப்பத்தை உணவாக உட்கொள்ளுது. அதுல இருக்க ஸ்டார்ச் எடுத்து சாப்பிடுது, உணவா சாப்பிடுது. நமக்கு நஞ்சு, அந்த நஞ்சை அது உணவா சாப்பிடுது. வெயிலை சாப்பிட்டு விடுவதால் வெப்பம் தனியுது. பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய, மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய இலை பச்சை நிறத்தை அடையுது. அப்படித்தான் தாவரங்கள், மரங்கள், செடி கொடி எல்லாம் புல்லெல்லாம் பச்சையத்துக்கு வர்றது காரணம் தான். அப்ப என்ன செய்யுது? அங்க தடுத்து உனக்கு கீழே நல்ல குழு குழு குழுன்னு வச்சுக்கிறான். யாரு? உயிரும் தரான், வெப்பத்தை தணிக்கிற கொடையாவும் இருக்கான். யாரு? இவன் தான். பார்க்க எப்படி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, இவன் தான். இவையெல்லாம் என்ன ஆவ? கறிக்கட்டையா செத்து கிடப்ப.